முக்கிய செய்தி, தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிஷ் இணைப்பில் உள்ளார். ஹரிஷ், இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழக வருகையை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் செய்தியாளரை சந்திக்க உள்ளவராக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து அவர் மாலை 1 மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க உள்ளார். பின்பு பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பயணத்தில் இறுதி கட்டமாக 8 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க போகிறார். அந்த ஆலோசனை கூட்டமானது அதிமுகவும் இடையே பாஜக இடையே கூட்டணியை பற்றி விவரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிஷ். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி, மத்திய அரசின் சாதனை விளக்கம் உள்ளிட்டவை குறித்து விளக்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி, மத்திய அரசின் சாதனை விளக்கம் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார்? வரும் 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை நாளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்திக்க ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார்? வரும் 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவருக்கான அடுத்த தலைவர் யார் என்றும், வரும் 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 2 மணி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 2 மணி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 2 மணி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வரும் நிலையில் நாளை முதல் விருப்ப மனுவை பெறலாம் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது.
பாஜக மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் விருப்ப மனுவை நாளை பெறலாம் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழக பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 2 மணி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழக பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் உள்ளார். ஹரீஷ், பாஜக மாநில தலைவர் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து நாளை விவாதிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களின் பட்டியல் ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, பாஜக மாநில தலைவர் போட்டிக்காக பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதோட விதிமுறைகளுடன் நமது கட்சியின் அனைத்தும் பருவம் தேர்தலும் திருவிழாவின் இறுதிக்கட்டம் நாம் கடந்துள்ளோம். கிளை தொடங்கி மாவட்ட தலைவரும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களும் வரையில தேர்தல் முடிந்து தற்போது இறுதியாக மாநில தலைவரும் மற்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினரை தேர்ந்த மக்கள் விருப்பப்படுகிறார்கள். அதில் மாநில தலைவராக தேர்தலுக்கு மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விருப்பவர்கள் அதாவது படிவம் பூர்த்தி செய்ய என்ற ஒரு ஃபார்ம் உள்ளது. அதனைத் தொடர்ந்து 3 பருவம் தீவிர உறுப்பினர்களும் மற்றும் குறித்து 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக உள்ளார் மாநில தலைவர்கள் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுபவர். அது மட்டும் இல்லாமல் இவரை கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரிடம் இருந்து எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெற்று பார்த்திருக்க வேண்டும். மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்காக தேர்தலுக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடவிருப்பவர்கள் படிவம் போல பூர்த்தி செய்ய வேண்டும். அதிலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருவர் முன்மொழி மற்றொரு மாநில பொது உறுப்பினர்களும் வழிமொழி எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு அந்த பூர்த்தியில் அறிக்கையில் பதிவுபட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ். பாஜக எம்எல்ஏக்கள் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் பாஜக மாநில தலைவருக்கு போட்டி போடுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 2 மணி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டி போடுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்று கேள்வி எழுந்த நிலையில் நாளையிலிருந்து விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டி போடுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.